எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சினிமா பையன். உங்களுக்கே தெரியும், ஒரு ரீசெண்ட் அவதார் எனக்கும் சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கும் நாங்கள் பழக்கப்பட்டு ட்விட்டர் இண்டஸ்ட்ரி டிராக்டர்ஸ். நான் அவர் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டார். இஸ் ஃபிலிம் கிரிட்டிக் பேஸ் வைஸ் பெஞ்சமின். முதல் முறையாக தமிழில் வர்ணனை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சூனிட் இன்ஃபோர் தமிழில் கிடைச்சிது. யூரோ கப்போட ஃபுட்பால் கமெண்ட்ரி. இன்னும் ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்கு. ஃபைனல்ஸ் எப்படி வர்சஸ் இங்கிலாந்து. ரொம்ப பெருமைக்குரிய மரியாதைக்குரிய மிஸ்டர் அண்ணே கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச பிளேயர் கேஷுவல். எவ்ரிபடி கைஸ் கேஷுவல். தட்ஸ் பிரதீப். பிரதீப் ஒர்க்ஸ் ஃபார் விகடன். அவரும் தனியாக இன்ட்ரோ கொடுப்பாரு. பிரதீப் வந்து ஒரு செல்சி கண்ணி, ரொம்ப வருஷமா ஃபுட்பால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சுதீர் வந்து ஒரு மெஸ்ஸி கண்ணி. சொல்லக்கூடாது, மெஸ்ஸியோட எப்படின்னா சொல்லலாம், ஹவு டு யூ வாண்ட் டு அடையாளப்படுத்தி மெஸ்ஸி ரசிகன். மெஸ்ஸி ரசிகன், ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலர். அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இன்னும் 3 பேருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். ஏன்னா நான் வந்து என்னோட உச்சக்கட்ட ஃபுட்பால்லாம் வந்து ஃபீஃபா தான். எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மகளிர் விளையாட்டு மைதானம் இருந்துச்சு, அங்கே போய் ஃபுட்பால் விளையாடலாம். ஒரு ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலரை பார்க்கறதுல, பேசி பழகுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த நேர்காணல் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. இந்த சேனலில் வந்துட்டு என்னோட இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட் நன்றி. அதோட ஜாஸ்தி என்னன்னா, உங்களோட சேர்ந்து இந்த ஹீரோ ஃபுல்லாக வந்து கமெண்ட்ரி பண்ணது எனக்கு வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நானும் உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுருக்குறேன் இந்த ஹீரோஸ்லேருந்து. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பர். ஒரு ரொட்டேஷன் பாலிசி தான். பட் அர்ணவ் கோஸ்வாமி மாதிரி யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பா லெட்ஸ் கீப் இட் லைக் a podcast. So பிரதீப், ஸ்டார்ட் ஆஃப் உங்களுக்கும் ஃபுட்பாலுக்குமான பந்தம் அண்ட் how did you feel யூரோ 2020 நம்ம தமிழ்ல ஃபுட்பால் நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் லைக் ஃபாதர், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நேரம் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக அப்படி தான் போவோம். அண்ட் அகைன் அப்புறம் விளையாட போனோம். ஸ்போர்ட்ஸ் தவிர வேறு எதுவுமே த்ரூ த லைஃப் வரல. அண்ட் அகைன் அதுவே இன்னைக்கு தொழிலாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது எங்கே நம்ம பேசுனது தான் மேட்ச் பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் என்ன சொல்கிறது சார், பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் அதுவும் கமெண்ட்ரிக்கு வந்துட்டு நான் நினைக்கல. சும்மா முன்னெல்லாம் விளையாடிட்டு இருப்போம், பசங்க வந்துட்டு இதில் விளையாடிட்டு இருப்பாங்க, ஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ சாஃப்ட் மொபைல் இல்லை. அப்போ வந்துட்டு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் பசங்க பக்கத்தில் விளையாடுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஏதோ அங்கே இருந்திருக்கும் போல வந்துடுச்சு இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். எனக்கு எப்படி இருக்கும் தெரியல. லைவ்ல நம்ம மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் பயங்கரமா. பட் இங்கே வந்து ரொம்ப அன்பார்லிமெண்ட் எதுவும் பேசிடக்கூடாது. லைவ்ல பண்ணும்போது நல்லா கரெக்டாக பண்ணணும். அண்ட் அதெல்லாம் ரொம்ப யோசித்தேன். பட் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கிட்டையுமே அந்த விஷயம் கற்றுக்கிட்டேன். இது வந்து எப்படி அந்த டைமிங் வந்து நம்ம எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அண்ட் அந்த இடத்துல இந்த ஜாலியாகவும் சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் 2 பேர் பண்ணும்போதெல்லாம் 2-3 மேட்ச் உட்காந்தே என்ன பண்ணுறாங்க, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கவனிச்சிருக்கேன். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேசினாலும் அது கேட்க நல்லா இருக்கு. நல்ல லெவலில் அம்மா சொல்லிட்டாங்க, என் பையன் வாய்ஸ் வேற இருக்கு. தேங்க் யூ. ஹோப்ஃபுல்லி பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஜென்ரலாகவே ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காகவே வந்து கொஞ்சம் ரெகுலர் மாசஸ் கூட ஒரு வர பயங்கர நீஷான ஒரு ஆளு பார்த்தீங்கன்னா. ஐ டென்ட் லைக் நான் வந்து மும்பையில் நம்ம சந்திப்போம். நீங்கள் ஒரு ஃபுட்பால் இவ்வளோ வருஷமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்ற அந்த சைடே வந்து நீங்கள் வெளியே காமிச்சிட்டு வரதுனால கரெக்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹவ் வாஸ் இட் டு பி பார்ட் ஆஃப் இதுதானே சொல்லுவாங்க. அதாவது நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ரெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வழியாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சினிமா. ஆப்வியஸ்லி அதுதான் என்னுடைய மெயின் ஆக்குபேஷன், ப்ரீஆக்குபேஷன் எல்லாமே சினிமா தான். என்டர்டைன்மெண்ட் எடிட்டராக இருக்கேன், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். அப்படின்னும் பொழுது சினிமா தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். பட் சைடில் பொழுதுபோக்குக்காக நம்ம பயங்கரமாக ஃபுட்பால் பார்ப்பது உண்டு. அண்ட் அதன் வழியாக ஓகே நீங்கள் ஏதோ 1-2 பார்சலோனா ஃபேன் மாதிரியான. ஸோ அதை பற்றின சில தாட்ஸ் எல்லாம் அடிக்கடி பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சிரிக்கிற பாருங்க உடனே ரொம்ப டீசெண்டாக பேசிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக அது ஒரு அட்டி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தலை வந்து மொரினோ ஃபேனு. மொரினோ மூலமாக தான் ஃபுட்பாலே அடையாளப்படுத்திக்குவாரு. அங்கே பாருங்க. ஸோ டெஃபினட்டாக சிஆர் வர்சஸ் மெஸ்ஸி ஃபைட்ஸ் நிறைய இருக்கும். இவங்களை சண்டை முட்டி விட்டு வேடிக்கை பார்த்தே அங்கங்கே லைட்டாக பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்ற லெவலில் தான் நான் என் காலத்தை தள்ளியிருக்கேன். ஏன்னா பிரதீப் வந்து I just want to take the time to tell who you guys are also, to how I have experienced being part of this team. பிரதீப் வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு avid follower of the game. அது மட்டும் இல்லாமல் பல ஸ்டாட்ஸ். இப்போ நம்ம பெனால்டி ஷூட் அவுட் மேட்ச் வந்தபோது செமிஃபைனல்ஸில் அந்த பர்டிகுலர் கிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேயரோட ப்ரீவியஸ் கோல் எப்படி இருந்துச்சு, அவர் ஜென்ரலாக பெனால்டிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், இந்த 2 டீமும் இந்த கான்டெக்ட்ல எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லி இஸ் ஏபிள் டு கிரியேட் தட் நரேட்டிவ் அரௌண்ட் த கேம். ஸோ பிரதீப் குடோஸ் டு தட். அண்ட் சுதீர் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக பார்க்குறீங்க ப்ரோ கண்டினியூஸாக த்ரூஅவுட்டாக. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பார்சலோனா பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து முக்கியமாக ஒரு வாட்டி ஜென்ரலாக அப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
யூஸ்வலா நம்ம கல்ச்சர் எல்லாம் கிரிக்கெட் பார்த்து வளர்ந்த கல்ச்சர்ல தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்படியே டிவி ஆன் பண்றோம், பார்த்தோம்னா இந்த ஒரு டீம் மட்டும் பயங்கரமா பால் பாஸ் போட்டுட்டே இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னடா எதிர் அடிக்கிட்ட பால் கொஞ்சம் கூட போக விடாம இவங்க அவ்வளவு சூப்பரா ஆடிக்கிட்டே இருக்காங்க, ஓட விட்டு நிழல தேடிட்டு இருக்காங்க. இல்ல அப்போ வந்து இன்டர் மிலான் கூட மேட்ச் போய்கிட்டு இருக்கு அந்த டைம்ல. சோ அது பார்க்கும்போது இது இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்போர்ட்டா, இந்த கிளப் என்ன ஏது அப்படின்னு நம்ம அரசு ஆரம்பிச்சு அப்பல இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீங்க லாலிகா ஃபேன்லாம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுராத்திரி தான் மேட்ச்லாம் நடக்கும், 1:30 மணி 2:30 மணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வருஷம் பார்த்து அது ஓரளவுக்கு ஒரு ஃபுட்பால்லையும் நம்ம கொஞ்சம் ஊறி போக ஆரம்பிச்சோம். அது வழியாக இங்க வந்தது. அதுக்கப்புறம் இது ஃபுட்பால் அண்ட் தமிழ் காமெண்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டுச்சு. ஏன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அது நம்ம ஸ்டேட்ல ஃபுட்பால் ரசிகர்கள் எத்தனை பேருக்கு அவங்க பேசக்கூடிய ஒரு ஐடியாஸ் எல்லாம் அதை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சில பேரே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த கேம் பார்க்கும்போது. அவங்க சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன சரி ஓகே பெரும்பாலும் பார்க்குறோம், இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க, ஆனா சரி என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ண முடியாம. பட் அது நம்ம இப்போ 4 பேர் இப்போ காமெண்ட்ரி பண்ணியிருக்கோம் யூரோஸ்க்கு, கோப்பா அமெரிக்காவுக்கு. ஸோ இப்போ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு டைம் நம்ம ரொம்ப இன்னைக்கு பிரீமியர் லீக் பற்றி, யூரோப்பியன் ஃபுட்பால் பற்றி பேசுகிற மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்பால் பற்றி பேசுவோம். பட் இட் டேக்ஸ் டைம். ஆனால் டெஃபினட்டாக அந்த டைரக்ஷனில் நம்ம போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் குவிக்லி டச் ஆன் தி யூரோஸ். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது, இந்த டோர்னமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபுட்பால்ன்ற கேலண்டர் எப்படி வச்சிருக்காங்க, லீக் மாற்றி வருஷம் ஃபுல்லாக நடக்குது. கரெக்டாக 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்ட் கப்பும் யூரோஸும் கிளாஷ் ஆகாத மாதிரி நடுவில் நேஷனல்ஸ் கப்பு, ஃபெடரேஷன் கப்பு, அந்த லீக்கான கப்புன்னு ஒரு வருடம் முழுவதும் வந்து ஃபுட்பால் ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பசியை ஆத்துறது வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. குவிக்லி யுவர் வியூ பாயிண்ட் ஆன் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட இந்த யூரோப்ல வந்தீங்க, ஃபர்கெட் தி கமெண்ட்ரி பார்ட், என்ன மாதிரி எதிர்பார்ப்போட வந்தீங்க, எந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? திஸ் ஒன் குயிக். இங்கிலாந்து ஜெயிக்கணும் வந்தா ஜெயிக்க போகுது. இங்கிலாந்து ஜெயிக்கணும் ஜெயிக்க போகுது, சூப்பர். பட் ஜெனரலா ஒரு டஃப் ஃபைட்டா அந்த மாதிரி நம்ம ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. குரூப் ஆஃப் டெத் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். செம ஹீரோ அது. ஆப்வியஸ்லி நிறைய டீம்ஸ் வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. யுக்ரைன், செக் ரிபப்ளிக், செகண்ட் மந்த்லி குவார்டர் ஃபைனல்ஸ், ஸ்வீடன் நல்லா ஃபைட் பண்ணாங்க. நார்த் மெசடோனியா மாதிரியான டீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டோர்னமெண்ட். லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் அப்போ ஐஸ்லாண்ட் பற்றி பேசணும், இந்த முறை நார்த் மெசடோனியா. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் ரொம்ப பெரிய டோர்னமெண்ட். மேட்சஸ்மே சூப்பரான மேட்சஸ் தொடர்ந்து பார்த்தோம். அந்த ஒரு நாள் அந்த ஒரு திங்கக்கிழமையில ஸ்பெயின், குரோவேஷியா, பிரான்ஸ் எல்லாமே 2 மேட்ச்ல 14 கோல் பார்த்தோம். பெனால்டிஸ், அதுவும் இன்னைக்கு பண்ண எல்லா மேட்சும் பெனால்டிஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களுக்கு கடைசியில ஒரு பெனால்டி வந்துச்சு இட்டாலி மூலமா. ஸோ ஆப்வியஸ்லி பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஓன் கோல் ஒரு 15, ஓன் கோல் 14, பெனால்டி மிஸ் அப்படி இப்படின்னு இப்போ நிறைய போச்சு. ஸ்டில் சூப்பரான. ஆனால் ஒன்று தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நம்ம கமெண்ட்ரி பண்ணும்போது, யூஸ்வலா அந்த கேம்ஸ் நான் பார்க்கும்போது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எப்படா இந்த கேம் பெனால்டிக்கு போகும் நம்ம ஆசைப்பட்டு இருப்போம்ல. அது கமெண்ட்ரி பண்ணும்போது தான் நம்ம ஏன்டா பெனால்டிக்கு போகுதுன்ற மாதிரி. பட் எனக்கு வந்து இன்டர்நேஷனல் நம்மலாம் லீக் ஃபுட்பால் தான் மெயினாக ஃபாலோ பண்றோம். அந்த கல்ச்சர் தான் மெயினாக பெரும்பாலும் இந்த ஒரு கிளப்பை நேசிக்கிறோம், அதன் வழியாக அந்த லீகை நம்ம ஃபாலோ பண்றோம். இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அப்படின்னு வரும்போது இந்த ஃபேவரட் டீம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு தனி ஒரு அட்மாஸ்பியர் உருவாகுது இல்லை. ஒரு யூரோஸா இருக்கட்டும், ஒரு வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்னும் போது அது திடீர்னு ஃபுட்பாலே வருஷம் பூரா பார்க்காதவங்க கூட மோட்டிவேட் பண்ணும். ஏதோ ஒன்று பெருசா ஒன்று நடக்குது, என்ன நடக்குது. பெரும்பாலான மக்கள் இந்த டோர்னமெண்ட்ஸ்க்காகவே ஃபுட்பால் அந்த சீசன்ல மட்டும் பார்த்துட்டு வெளியில போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா இவங்க அந்த நாடுகளுக்கு ஆடும்பொழுது அது ஒரு டேக்ஸ் ஆன் இட் பிகம்ஸ் a different beast entirely அப்படின்னு தோணுது ஃபுட்பால். சத்தியமா நான் மீன் பண்ணல, பட் நல்ல பிளக்டா அப்படின்னா இன்னைக்கு. So that is the exciting part for me. இது என்ன இந்த வருஷம் என்ன போன யூரோஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகல் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு இடத்துலயுமே ஜஸ்ட் தாண்டி போய்கிட்டே இருந்தாங்க. தெரியும் அது. ஸோ இந்த மாதிரியான ஆச்சரியங்கள் இந்த முறை என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறாங்க, எந்த புது பிளேயர் உருவாக போறாங்க. லைக் ஒரு கோபால வந்து ஹாமிஸ் ராட்ரிகஸ் ஒருத்தர் கிரியேட் ஆகுறான் ஒரு வேர்ல்டு கப்ல அப்படின்னு பொழுது ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் ஒவ்வொருத்தர் வெளியே. அதுவும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். இந்த வருஷம் எந்த பிளேயர் திடீர்னு தன்னை உலக அரங்கில் நான் வந்துட்டேன் அப்படின்னு காமிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் as a ஃபுட்பால் ஃபேனாக எனக்கு those are the exciting parts of following the tournament. உங்களுக்கு பிடிச்ச ரெக்கார்ட்ஸ் யூரோஸ்ல அதிகபட்சமான கோல்ஸ் அண்ட் இதுல தனிப்பட்ட பிரெஃபரன்ஸ் என்னதான் நம்ம ஒரு பாஸ்டோன ரசிகர் மெஸ்ஸி இருந்தா அது கொஞ்சம் இருந்தாலும் பழைய காலத்துல அந்த கேசட்ல மோட்டா சிக்கு தெரியுமா, அது கிச் 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 அப்படியே அப்புறம் பாட்டார் அப்ப கிச் கிச் ரொனால்டோ அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொனால்டோ கோல் அப்படி நம்ம
கெஸ்ட் என்ட்ரி கொடுக்கலாம் வந்துட்டு ஒரு 5 ஹீரோ விளையாண்டுருக்கிறாரு. அப்புறம் கண்டிப்பா வந்து இஸ் among the greatest players to ever played football அப்படிங்கிறதுல அது எந்த ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். பட் நம்ம யூசுவலா நம்ம ஆர்கியூ பண்ற விஷயம் சின்ன சின்ன nuances மட்டும். see என்னதான் சொல்ல இதுல இருக்கு என்னதான் நமக்கு வந்து ஸ்பெயின் தான் முடிக்கும் போர்ச்சுகல் விடனா கூட அந்த மாதிரி பிளேயர்ஸ் டீப்பாக டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அந்த டோர்னமெண்ட்டுக்கே ஒரு கலை ஒரு அழகு எல்லாருமே ஆரவாரமா பேசிக்கிற ஒரு அட்மாஸ்பியர். ஆனா எவ்ரி மேட்ச் முன்னாடி நீங்க ஒரு ப்ரெடிக்ஷனோட பயங்கரமா see you are a player but you still take time to நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களோட என்ன மாதிரியான அப்ஜெக்டிவோட இந்த டோர்னமெண்ட்ல வந்தீங்க? என்ன சர்ப்ரைசஸ்? லெட்ஸ் டாக் அபௌட் சர்ப்ரைசஸ். எது உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்? நான் பிரான்ஸ் இது வந்து ரொம்ப ரியலி சர்ப்ரைஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம கமெண்ட்ரி பண்ணல கூட நான் சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் தட்ஸ் த ஒன்லி பிளேஸ் நான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்ட். அந்த மைக்கு பிடிச்சி நான் பேசல வந்துட்டு நான் ஒன்று பேச போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஏன் எப்படி அது கரெக்டாக இருக்கும் ஷியூராக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த இடத்துல நான் என்ன பிரச்சனை பண்ணேன். அந்த பிரான்ஸ் மேட்ச் வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறையாவே கற்றுக் கொடுத்தது. நீ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சுவிட்சர்லாந்து விளையாடும்போது கோச்சோட மிஸ்டேக் ஃபர்ஸ்ட், அடுத்து அதை எப்படி குயிக்காக ரெக்கவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 3-1 லீடில் இருக்கும்போது யூ பீங் அ வேர்ல்ட் ஸ்டார்ஸ், நீங்கள் வேர்ல்ட் கப் வினிங் டீம், அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வந்துட்டு நீ வந்து ஒரு 5-10 நிமிஷம் கடைசியில் இருக்கும்போது அந்த கேமை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னையால். ஸோ அப்படின்ற விஷயத்தை நான் அதில் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு பிகஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ஸ் மேட்ச்சு. அந்த வழியாக நம்ம அதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். என்ன அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மேட்ச் கமெண்ட் நீங்க வருமா ஸ்பெயின் குரோவேஷியா அதுக்கு முன்னாடி நாள் நடந்துச்சு, மறுபடியும் இதுலயும் கம்பேக் நடக்குமா கடைசி 10 நிமிஷத்துல அப்படின்னு அந்த விஷயத்துல நான் சொன்னது என்னன்னா வந்துட்டு கோல் ஆக வாய்ப்பே கிடையாது. 2 கோல் வந்துட்டு அது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அமாசை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனா அவங்க அந்த இடத்துல டெஃபினட்டா அந்த 2 கோல் அடிச்சு சுவிட்சர்லாந்து ஒரு சின்ன டீம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது அந்த இடத்துல காட்டி அதுதான் வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். என்னன்னா நீ வேர்ல்டு சாம்பியனா இருந்தாலும் ஃபுட்பால் அப்படின்ற விஷயத்துல நீ சீரியஸா இல்லை, நீ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா anyone can win அப்படின்ற மெசேஜ் அந்த இடத்துல நாங்க இப்போ கோப்பா பண்ணிட்டு இருக்கோம் கேட்டோம். மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எதுனா கிரீஸ் யூரோஸ் ஜெயிச்சது வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அந்த விதத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு there will be one set of expectation. பொதுவாகவே யூரோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இவங்கெல்லாம் கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க இவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி சில நல்ல அப்செட்ஸ் பார்த்துருக்கோம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அப்செட்ஸ் தானே ஸ்பைஸ் அப் பண்ணுது என்டையர் டோர்னமெண்ட். அது வேணும்னு நம்ம ஆசைப்பட முடியாது, நடந்தா என்ஜாய் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி பிடிக்கும்ல, குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. ஆனா ஆக்சுவலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் செத்து போனது. கரெக்ட்டா தான் பேர் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா தான் பேர் வச்சிருக்காங்க. இங்கிலாந்து has been a little lucky தான். சும்மா பிரதீப் இங்கிலாந்து குடி தூக்கிட்டு இருக்காரு. இது வரைக்குமே they have been lucky தான். ஜெர்மனி மேட்ச் மட்டும் எப்படியோ தத்தி தடுமாறி இல்ல அந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் you can't say that lucky in the highest level டோர்னமெண்ட்ல வந்துட்டு. பட் அவங்க வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது அந்த எக்ஸைட்டிங் ஃபுட்பால் வந்துட்டு ஒருவேளை மிஸ் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அப்படிங்கும்போது அதே வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல பியூட்டிஃபுல் ஃபுட்பால் விளையாண்டு நல்ல கோல்ஸ்லாம் அவங்களே கிரியேட் பண்ணி அடிச்ச மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ அப்படிங்கிறது பட் ஆனாலும் ஃபைனலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இதுக்கு மேலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவங்க ஹோம்ல எல்லா மேட்ச் அங்கே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹோம்ல விளையாண்டாங்க. அங்கே போயிட்டு அது சும்மா ஹோம் கிரௌடுக்கு நடுவில் அந்த கூப்பாடுக்கு நடுவில் ஜெயிக்கிறது தெரியல. கேட்குறேன் நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இல்லையா? அதுவும் நீங்க குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல எல்லாம் ஒரு மேட்சும் உங்களுக்கு நடக்குது, நாக் அவுட்ஸ்ல மறுபடியும் செமிஃபைனல் ஃபைனல்லாம் அங்கே ஆடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அதையும் மீறி நீங்க ஆடணும்ல. அவங்க என்னதான் ஆர்வமா செலிப்ரேட் பண்ணாங்க. We'll quickly give our predictions in rapid. எனக்கு என்னன்னா இந்த வீடியோ மூலமாகவும் சரி தமிழ் கமெண்ட்ரி மூலமாகவும் எனக்கு இதுல if you will let me ஏன்னா நம்மளும் இன்டர்வியூ பண்ணி பழக்கப்பட்டதுனால இதுல ஒரு சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருமே நம்ம கமெண்ட்ரி பண்ணிருக்கோம் இந்த ஒரு மாசத்துல அப்படின்னு போது இந்த தமிழ் கமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். இது வழியாக நீங்க கத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது வழியாக நீங்க பண்ண நினைச்ச ஒரு விஷயம் என்ன இந்த தமிழ் காமெண்ட்ரி அப்படின்றது இது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் வாய்ப்பு அப்படிங்கிறதையும் மீறி இந்த ஃபுட்பால் காமெண்ட்ரி தமிழ் காமெண்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நீங்க இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமாக நீங்க இருந்தீங்க. இந்த ஒரு ஆமா லைக் வாட் ஆர் ஐ டூயிங் இன் தி ஸ்பேஸ் தமிழ் காமெண்ட்ரி ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு ஆழமான சிந்தனைகள் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. அப்படிங்கிற கமெண்ட்ரி பண்ணும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் நீ கூட பார்த்துருக்கீங்க. ஒரு மேட்ச் மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன் போகும்போது அந்த ஃபார்மேஷன் ஏன்னா வந்துட்டு
ஃபார்மேஷன், அந்த ஃபார்மேஷன்ல வந்துட்டு ஒரு பிளேயரோட டிமாண்ட்ஸ் அன்னைக்கு என்ன தேவை, ஏன்னா இது வந்துட்டு நிறைய வந்துட்டு வேர்ல்டு ஃபுட்பால் வந்துட்டு எங்கே போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு என்ன ஃபார்மேஷன் போடுறோம், அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்மேஷனை நான் மீட் பண்ணணும்னா இல்லை அதை டிஃபெண்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி ஃபார்மேஷன் நான் விளையாடணும், ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் என்கிட்ட இருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு நல்ல டாலா ரைட்டர் லுக்காக்கு மாதிரி இருக்கிற பிளேயர் ஒரு இருக்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபிசிக்கலி ரொம்ப சேலஞ்ச் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேஷன் வைக்கணும். ஸோ இந்த தமிழ் கமெண்டேட்டரில் வரும்போது நம்ம வந்துட்டு என்ன மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சினா இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு போய் சேரணும். சில நேரத்தில் வந்துட்டு நம்ம நானே சின்ன பிள்ளைங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு நம்ம என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னு யோசிப்போம். ஸ்மால் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரில்லிஷ் வந்துட்டு வந்தார் உள்ள செமிஃபைனலில் சப்ஸ்டிடியூட்டாக வந்தார், திருப்பி சப்ஸ்டிடியூட்டாக வெளியில் மாற்றிட்டாங்க. ஸோ சில பேருக்கு வந்துட்டு அது தெரியவே தெரியாது எதுக்கோசரம் இவன் சப்ஸ்டிடியூட் இவ்வளோ தான் வந்தான், இன்ஜுரி கூட அவ்வளோ அவன் திருப்பி வந்து வெளியில் எடுத்தாங்க. மேட்ச்ல ஜேடன் சான்சோ செமையா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த மேட்ச்ல சாக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இது எதனால என்ன காரணம் அப்படின்றது வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரியாது. அதாவது கொஞ்சம் ஃபுட்பாலை டீட்டெயிலாக பார்க்குறவங்க கொஞ்சம் படிச்சு போகிறவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயத்த நான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறேன் டீட்டெயிலா. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிய வரும், ஓ ஃபுட்பால் இப்படி இருக்கு, இதுதான் இதெல்லாம் வந்துட்டு அவங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இதுல எக்ஸைட்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் ஃபாலோ பண்ண சில பேருக்கு தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ஒரு மேலோட்டமா பேசாம கொஞ்சம் ஒரு ஆழத்தோட கொஞ்சம் சீரியஸாவே அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் நான் சினிமாலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு எனக்கு எக்ஸைட்டிங்கான இருந்த ஒரு விஷயம் வந்து இதேதான். ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது தமிழ் காமெண்ட்ரினா பெரும்பாலும் அது கொஞ்சம் என்ன சொல்றது பெரிய ஒரு நகைச்சுவையாக தான் பெருசா பண்ணப்பட்டிருக்கு. மற்ற ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும் அந்த மாதிரி காமெண்ட்ரி அப்படின்னும் பொழுது இல்ல தமிழ்ல பண்ணாலும் அது இங்கிலீஷ்ல அவங்க கொடுக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த ஆழத்தையும் அந்த ஒரு சீரியஸ்னஸையும் அந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம எதை பத்தி பேசணுமோ அதன் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பையும் காதலையும் நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம பேசும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்க அதை பாருங்க, நான் அதை பத்தி பேச நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து இதை ரசிக்கலாம் இந்த ஒரு விளையாட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம். சீரியஸா நம்ம அதை பத்தி பேசுவோம், லவ்வோட பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தட் வாஸ் ஃபார் மீ இந்த தமிழ் காமெடி பண்றதுல நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ஐ டன் 3 சீசன்ஸ் ஆஃப் கபடி. அதுவுமே வந்து கபடி விளையாண்டது கிடையாது, ஆட்டத்தை பத்தி எதுவும் தெரியாது. கபடின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், செமிஃபைனல்ஸே போகாம ஃபைனல்ஸ் போக முடியும் மட்டும் தான் தெரியும். மற்றபடி எனக்கு படம் எனக்கு மற்றபடி அந்த கேம் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ் இப்பயே ஃபுட்பால்ல ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவா நான் கேட்கிறப்ப பிரதீப் நான் நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன், ரெண்டு டீமும் ஒரே ஃபார்மேஷன்ல விளையாண்டா எப்படி இருக்கும் பிரதீப் பார்க்க அப்படின்னு ஐ வாஸ் ஆஸ்கிங். அப்ப எங்க ஓப்பனிங் கிடைக்கும், அப்ப எங்க வந்து ஸ்ட்ராட்டஜி. சோ ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவே நம்ம கொடுத்துடலாம். பிகாஸ் we have 3 well-versed people. We will try keeping the momentum, let him be the analytical guy. நான் வந்து அவங்க கிட்ட அந்த கேள்வி பதில் மாதிரியே போலாம். அதே சமயத்துல எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் என்ன மாதிரியான பிக் பாஸ்ல கமல் சொல்ற மாதிரி மக்களின் பிரதிநிதியாக ஏன்னா one thing that I understood was கண்டிப்பா கேம் வீட்டுல இருக்க கூடாது. We shouldn't try being very funny. கான்டெக்ஸ்ட் அங்க என்ன ஒண்ணுமே இல்ல. குரோவேஷியா இஸ் a war torn country. அவங்க வந்து ரொம்ப சின்ன பாப்புலேஷன், ஆனா அவங்க ஃபுட்பால்ல மிகப்பெரிய ஹார்ட்டோட வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் விளையாடி இங்க வந்து யூரோஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. யுக்ரைன் இஸ் கரண்ட்லி கோயிங் த்ரூ வார். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவ்வளவு வாலடைலா இருக்கு. அந்த வெற்றி அந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு பலமா இருக்கும். வறுமைக்கு நடுவுல பிரச்சனைகளுக்கு நடுவுல அவன் ஃபுட்பால் வரும். அது ஸ்போர்ட்டோட ஒரு இதுவே இல்ல, அது குவாலிட்டி ஃபினாமினல் ஃபுட்பால். பிரதீப் கேட்டுட்டு இருந்தாரு, என்ன கிரிக்கெட் மொத்தமே 10 கண்ட்ரி தான் ஆடுறீங்க வேர்ல்ட் கப்ன்றீங்க, ஃபுட்பால் எவ்வளவு பேர் குவாலிஃபை ஆறாங்க, எவ்வளவு பேர் விளையாடுறாங்க. ஸோ பிரதீப் வந்து the way he defended on how much he likes footballன்றதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கடந்த 15 இயர்ஸா நான் அந்த பழைய ஆர்சனல் நல்ல டீமா இருக்கும்போது கம்பைலேஷன் வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு ரெகுலரா லீக் ஃபாலோ பண்றது கிடையாது, இன்டர்நேஷனல். ஸோ ஐ எம் வெரி லிமிட்டட் டு அப்பப்போ ஃபீட்ல வரதான். ஸோ ஒரு கமெண்டேட்டரா நம்மளோட ஸ்டைல், நம்மளோட ஃபிளாக் பிளஸ் எவ்வளோ நம்ம ஃபுட்பாலையும் அங்க நம்ம அட்ரஸ் பண்ணலாம். நீங்க சொன்னது வந்து பீலிட் பண்ணக்கூடாது ஸ்போர்ட்டை, இந்த டோர்னமெண்ட்டை தமிழ்ல பேசுறோம் அப்படிங்கிற ஒரு முறையில அது வந்து நம்ம 4 பேருமே ரொம்ப சீரியஸாவே நம்ம எடுத்துக்கிட்டோம். And I'm so glad people also recognize it அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கிறதுல நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நம்ம பார்க்கும்போது பல பேர் வந்து சொல்ற நமக்கு ஒரு விஷயம், நாங்க எதிர்பார்க்கல இது இவ்வளோ நீங்க ரசிச்சு இவ்வளவு சீரியஸாக இந்த ஸ்போர்ட்டை பத்தி பேசி நாங்களும் ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்க்கல. பல பேர் நமக்கு சொல்றது வந்து கண்டிப்பா ஒரு ரொம்ப சந்தோஷத்தையே கொடுத்துருக்கு. பிரதீப் நானும் வந்து உங்களோட ரிஹர்சலே கிடையாது, நாங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேசணும். And I was shocked to see how he had the finesse to continuously பேசனா ரொம்ப அனலிட்டிக்கலா பேச முடியல. சின்ன வயசுல பசங்க எல்லாம் தெரிஞ்சு சொன்னாரு கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்க. So பிரதீப் இந்த what you want to டோர்னமெண்ட்ல வந்து एक्चुअली நான் நினைச்சது நீங்க சொன்னீங்க I was defending football, எனக்கு அந்த டிஃபென்ஸ் அந்த விஷயம் எனக்கு I was happy about the schedule we got. ஸ்வீடன் சிஎம் 3 கேம் பண்ணனும்னு நினைக்கிறேன். and இத்தாலியோட அந்த most happening. so
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டிஃபென்சிவ் கேம், ஒரு டிஃபென்சிவ் ஃபுட்பால் விளையாடும் போது ஐ வாஸ் என்ஜாயிங் தட். அண்ட் அதை வந்து என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அட்டாக் மட்டுமே ஒரு அட்ராக்டிவ் ஃபுட்பால் கிடையாது, இங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அட்டாக் பண்ணுறது மட்டுமே ஃபுட்பாலோட T20 மாதிரி இப்படியே போயிடக்கூடாது. டிஃபென்ஸ் ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இட் வில் எவென்ச்சுவலி லீட் டு இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆன மாதிரி. அந்த இன்னைக்கு டிஃபென்ஸ்ல வந்து நீங்க சொல்ல முடியாது இன்னைக்கு எம்பாப்பே அங்க போறாரா ஹாலண்ட் இங்க போறாருன்னு பேசலாம், ஆனா ஒரு டிஃபெண்டர் பத்தி பேச முடியாது. ஏன்னா குவாலிட்டி டிஃபெண்டர்ஸ் இஸ் ரெடியூசிங் பிகாஸ் அந்த டிஃபென்ஸுக்கு மேல இருந்த மரியாதை எனக்கு குறைஞ்சிருச்சு. இட்டாலியுமே அட்டாக் ஃபுட்பால் ஆடுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல தான் இட்டாலி அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்பெயினுக்கு எதிராக பல இட்டாலி மாதிரி காட்டும் போது எனக்கு அப்படியே கிளம்பிருச்சு. இதுல ஸ்வீடனோட கேம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்வீடன் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு ஐ வாண்ட் இங்கிலாந்து டு வின், பட் தி டீம் ஐ லவ் த மோஸ்ட் வாஸ் ஸ்வீடன். ஏன்னா ரைட் விங்ல பாத்தீங்கன்னா லுஸ்ட்விக் 34 வயசு, ரைட் மிட்ஃபீல்டர் லார்சன் 36 வயசு. அவங்க 2 பேரும் ஸ்பெயினுக்கு எதிராக பெட்ரி, ஜோடி ஆல்பா, ஓல்னோ அவங்க 3 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதை விட என்ன பியூட்டி இருக்கு. ஸோ இதுதான் இப்படி ஒரு ஃபிளாக்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரியும். ஃபிளாக்னா என்னன்னு இங்கே மட்டும் தான் தெரியும். ஸோ எனக்கு ஐ திங்க் அந்த பக் என்னையும் கிடைச்சிருச்சு. நான் வந்து அர்த்தராத்திரியில் உட்காந்துட்டு நிறைய லீக்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு மேல தூக்கம் கிடையாது. ஆமா 100% பிகாஸ் எனக்கு இட்ஸ் காட் ஆன். வெல்கம் டு என்னன்னா கமெண்ட்ரி பண்றவங்க அந்த 90 நிமிஷம் போறவே தெரியல. அந்த நரேட்டிவ் அவ்வளவு அழகா இருக்கு. இங்கே இருந்து எடுத்துட்டு போய் ஒன்னு போட முயற்சி பண்ற, திரும்ப அதை உடச்சு இங்கே திரும்ப கூப்பிட்டு வராங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு படம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்சல்யூட்லி அபவுட் ஃபுட்பால் அனாலிட்டிக்ஸ்ல அதை எங்க அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வில் குவிக்லி எண்ட் வித் யார் ஜெயிக்கணும்ன்றது. அதுக்காக நீங்க நீங்க இதை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறீங்க 2 பேருமே. உங்களுக்கு கிடைச்ச நீங்க பேசுறது எந்த பெரிய பிராக்டிஸாமே இல்லாம நேராக தள்ளப்பட்டவங்க மேட்ச் பத்தி பேசுறதுக்கு அண்ட் அது பயங்கரமா ஆர்கானிக்காவும் வந்துச்சு. உங்களுடைய முதல் மேட்ச்லயே ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா உங்களுக்கு நடந்துச்சு. அது வந்து we were choked to அது என்ன சொல்றதுனே தெரியல. நான் வந்து டென்மார்க் மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த டென்மார்க் மேட்ச் தான் அவங்க முதல் மேட்ச்ல அந்த ஏசன் நடந்த அந்த சோகமான ஒரு விஷயம். அத இவங்க முதல் மேட்ச்லயே சந்திச்சாங்க. அத பத்தி அதுதான் அந்த அதுக்கப்புறம் எதுல இருந்தாலும் சந்திச்சாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. தருணத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், அதை கண்ட்ரோலா அந்த லைவா வச்சிருந்தது அந்த கமெண்ட்ரி டீம்ல. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஒன்றுமே ஷெட்யூல் வந்து உண்மையாவே இட் ஹெல்ப் அஸ். அந்த ஆரம்பத்தில் அந்த டென்மார்க் மேட்ச்ல அவ்வளோ ஒரு எமோஷனல் சேலஞ்ச் அந்த பக்கம். அதுக்கப்புறம் 2வது நாளோ 3வது நாளோ பொலிவியா வெர்சஸ் வெனிசுவேலா பண்றோம் ஏர்லி மார்னிங். லைக் என்னதான் ஃபுட்பால் பார்த்தாலும் பொலிவியா எனக்கு தெரியாது, வெனிசுவேலா எனக்கு தெரியாது, யாரையுமே தெரியாது. என்ன பண்றது தெரியல. எனக்கு அந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூரோ அரசு இந்த மேட்சை பார்த்தா இதுக்கு மேல எடுத்து போய் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ். அது ஓவரால் ஒரு விஷயமாவே நான் பார்க்கணும். நம்ம 4 பேர் மத்தியிலையும் என்ன அப்படின்னா இதுல வந்து எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்களே சொன்னீங்க என்னதான் ஃபுட்பால் பிளேயராக இருந்திருந்தாலும் யுவர் ஆல்சோ நானும் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த டோர்னமெண்ட் பத்தி பார்க்கும்போது, உங்ககிட்ட அதை பத்தி லைவா பேசும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுல வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துப்போம். இந்த விளையாட்டை பத்தி ரசிச்சுக்கிட்டே இதை பார்ப்போம். இந்த கம்யூனிட்டியை டெஃபினட்டா பில்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ்ல ஃபுட்பால் பார்க்கணும்னு ஆசைப்படணும். பிகாஸ் நீங்க டிஸ்கஸ் பண்றதை நாங்க 4 பேர் டிவில பேச போறோம், அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a two-way traffic. நீங்க டெஃபினட்டா நிறைய பாட்காஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தமிழ்நாடுல ஃபுட்பாலுக்கு ஒரு நல்ல அகாடமி ராமனுஜன் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வெயில் பார்த்தப்ப தான் ஐஎம் விஜயன் ஒரு லெஜெண்ட் இருக்காருன்னு தெரியும். ஸோ அந்த லெவலில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். பட் ஐ திங்க் இன்னும் நிறைய முயற்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கும். ஃபுட்பால் அப்படின்ற அந்த சேட்டிங் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். சாவத்துக்குள்ளே ஒரு வாட்டியாச்சு இந்தியா வேர்ல்ட் கப் குவாலிஃபை. ஆனா வெயில் பார்த்த நிறைய பேர் யோசிப்பாங்க நினைக்கிறேன், இந்த டோர்னமெண்ட்ல என்ன ஒரு பிளேயர் அங்கிருந்து ஸ்கில் பண்ணிக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எந்த பிளேயருமே அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு வாட்டி யாரும் போனாங்க. ஸோ அதான். ஸோ தட்ஸ் பிரதீப் டக்குன்னு அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் we are inches away from seeing the visual of somebody lifting the cup. இட்டலி இல்ல இந்த இடத்துலயுமே பொது வெளியில பேசும்போது மூளையில பேசுறேன், மனசுல ஹார்ட் என்ன சொல்லுது? இட்டலி. இந்த 3 நேரம் இல்ல சரி, நான் வந்துட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பார்த்த பையன். ஆனா வந்துட்டு என்ன இங்கிலாந்து அப்படிங்கும்போது வந்துட்டு நான் சின்ன வயசுல வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா கூட 2 டீம், பிரேசில் இங்கிலாந்து தோத்துச்சுன்னா பிரேசில் இங்கிலாந்து 2 விளையாடுச்சுன்னா யாரா ஒரு ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ இந்த தருணத்துல தான் இங்கிலாந்து. பட் ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து இப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சது அப்படின்ற இடத்துல நான் இல்லை இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா.
இப்போ வந்து நான் ஒரு டீம் இது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றேன்னா அது இன்னும் ரொம்ப பெரிய டீட்டெயில போகணும். ஏன்னா ஃபுட்பால் டைம்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த இடத்துல இருக்கிறேன், நான் அப்படிதான் பார்த்துருக்கிறேன் இந்த இடத்துல. எனக்கு ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பட் ஃபுட்பால் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டீட்டெயிலாக போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்டலி அவங்க தான் வந்துட்டு ஃபேவராக இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும். மேபி மை ஒப்பீனியன் கேன் பி ராங், பட் ஐ திங்க் தட் இட்டலி இஸ் வெரி ரூட்டிங் ஃபார் இட். நமக்கு என்ன, நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்பெயின் வந்து ஏற்கனவே அனுப்பப்பட்டாங்க, அதனால அவங்க போனதுனால பாக்கி இருக்கிறது இட்டலி, இங்கிலாந்து. இந்த ரெண்டு அணிகளுமே என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம்ஸ் இல்லை. இருந்தாலும் உலகமே இந்த இங்கிலாண்டை சுத்தி ஒரு கல்ச்சர் இப்போ டெவலப் ஆயிருக்குல்ல, அப்படியே கமிங் ஹோம்னு அவங்க குவார்டர் ஃபைனல் யூஸ்வலா ஒரு விளையாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி நிஜமாவே நம்பி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரவாரப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை தோத்தாங்கன்னா அந்த ஃபீலிங் அந்த சூழல் எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு. ஜெர்மனி அந்த கடவுள் வந்து அதுதான் கரெக்டா அந்த RH ரெண்டு பக்கத்துல வச்சிருக்காரு, ரோம் அண்ட் ரோம் அப்படின்னு. சோ அதான் இட்டலி கரெக்டா சொல்லிட்டு ரோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் சோ என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபுட்பால் மேட்ச் கொடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் வந்து இந்த ரிசல்ட்டை நிர்ணயிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராம கிளியரான ஒரு வின்னர் வரட்டும். இந்த இங்கிலாந்து செமிஃபைனல் நடந்தது அந்த மாதிரி ஒரு அப்படி நடக்கும்போது ஜெயிச்சவங்களுக்கும் நல்ல நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ஷியஸ் டிசிஷன் தான், அதை பத்தி கண்டிப்பா பேசினாங்கல்ல, இது சரியான தப்பா அந்த ஒரு கோல் வழியா அதை பத்தி யாரும் பேசிட கூடாதுன்னு உடனே இன்னொரு ஆர்டிகல் இல்ல ஃப்ரீ கிக்கே சோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஜெயிச்ச டீமுக்கும் ஒரு அப்படி தோத்த டீமுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அந்த வைப் இல்லாம ஒரு கிளியர் வின்னர் இங்கிலாந்து வந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் இல்ல இந்த இடத்துல இங்கிலாந்து பவுண்டரிஸ் ஜாஸ்தி போட்டாங்க. இங்கிலாந்து வந்துட்டு நீங்க அந்த பெனால்டில வந்துட்டு அவங்க இல்ல அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மேஜர் டோர்னமெண்ட் நம்ம அதுதான் முன்னாடி நான் பேசியிருந்தேன். இதே இங்கிலாந்து வந்துட்டு பழைய காலத்துல என்ன பாத்தீங்கன்னா இந்த லேம்பார்ட் தான் கோல் அடிச்சாரு மேஜர் டோர்னமெண்ட். கோல் போஸ்ட்குள்ள அடிச்சு வெளியில வந்து கோல் அது ஆக்சுவலா வந்துட்டு கோல் லைன் டெக்னாலஜி கிடையாது. பட் அந்த ஒரு டிசிஷன் மூலமா அந்த டோர்னமெண்ட்ல இருந்து அவங்க வெளியில போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த த்ரூ அவுட் மேஜர் டோர்னமெண்ட் வந்துட்டு இந்த செமிஃபைனல் மேட்ச் டுடே தே ஆர் இன் a favorite side. யூரோஸ்ல ஒரு வாட்டி டாஸ் போட்டு கூட யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த வாட்டி ஸ்டார்டிங்ல இது நடந்தா சிறப்பா இருக்கும். பட் இந்த வாட்டி ஓவரால் இது மட்டும் தான் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெரும்பாலும் இந்த டோர்னமெண்ட்டை நம்ம ரெஃபரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க வந்து எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இதுல சர்ப்ரைசிங் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே அந்த பெனால்டி மூலமா அவங்க ஃபைனல் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதே மாதிரி கோல் அடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போயிருக்காங்க இங்கிலாந்து மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல. ஸோ அப்படிங்கும்போது ஓகே. பட் இந்த இடத்துல கேள்வி ரைஸ் பண்றது என்னன்னா ஹியூமன் கேன் மேக் மிஸ்டேக், பட் வாட் அந்த வீடியோல நீ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டிசிஷன் பத்தி நீ சொல்றது என்ன அப்படின்னா இந்த VAR ஓவரால் பெரும்பாலும் இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்றது. இந்த ஒரு இன்சிடென்ட் தவிர்த்து ரொம்ப வேகமாகவே ரொம்ப டைம் எடுக்காம டிலே எடுக்காம டக்கு சரியான முடிவுகள் அந்த டோர்னமெண்ட்ல அதுவும் ரசிச்ச ஒரு விஷயம். பிரதீப் குயிக்கா ரொம்ப இங்கிலாந்து உலகமே சொல்றதுதான் உலகமே சொல்லலாம். இட்டலியில இருக்கிற ஆட்கள் கூட சொல்றாங்க. சூப்பர் வெறுக்கிறாங்களோ இல்லோ, அதனால அந்த வார்த்தை எல்லா உலகத்துல ஒவ்வொரு மொழியும் பயன்படுத்தப்படுது. சூப்பர். ஸோ பிரதீப் அதான் ஃபீல் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்த ஃபார்மேட்ல வேணா வரலாம், இன்ஸ்டாகிராம்ல கூட வரலாம், எங்க பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இது என் சேனல்ல வந்து வீடியோ கூட சொன்னதில்லை. பிகாஸ் ஐ வாண்ட் more football fans to see what we're trying to do, so that உங்களோட ஒரு நல்ல கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணி இன்னும் நிறைய ஃபுட்பால் ரசிகர்கள் ஆர்கானிக்காக தமிழ்நாட்டில் உருவாகும். தமிழ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் அக்ராஸ் த குளோப் நம்ம 4 பேர் மூலமாக கனெக்ட் ஆகணுன்ற அந்த நப்பாசையில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இட்டலி ஜெயிக்கணும், ஆனால் இங்கிலாந்து தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டெஃபினட்டாக பேஸ்ன்ற ஃபேக்டர் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் தேர் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இஸ் ஸோ குட் தட் எனி ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு பிளேயரை இறக்குறாங்க, ஒரு ஸ்வாட் டீம் மாதிரி இருக்காங்க. So let's see what happens. Thank you so much for watching this videos. Cinema Boy, Mr. Mohan, Sudhir and Pradeep signing off. கடைசில பேஸ் வாய்ஸ்ல முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு மேல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம இந்த 4 பேருமே இந்த தமிழ் காமெண்ட்ரி இந்த ஒரு மாசம் யூரோஸ் பத்தியும் கோப்பா அமெரிக்காவை பத்தியும் நம்ம பண்ணது ஒரு முக்கியமான ஒரு படி அப்படின்னு பாக்குறேன் இந்த தமிழ் ஃபுட்பால் ஸ்பேஸுக்கு, தமிழ் காமெண்ட்ரி ஸ்பேஸுக்கு. அது இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சைனிங். சூப்பர். ஒரு பேஸ் வாய்ஸ், ஒரு அனாலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் கொடுக்குறவரு, எல்லாம் தெரிஞ்ச ஒரு குரு. தேங்க்யூ. பாய்.